அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு துலாம் மற்றும் ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கானது. தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஒரு கிரகத்தினுடைய மாற்றம் 2 விதமான பலன்களை கொடுக்க போகுது. நீங்கள் துலா ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் துலா ராசியில் பிறந்தவங்க இருந்தாலும் சரி, ரிஷப ராசியில் பிறந்தவங்க இருந்தாலும் சரி, இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இந்த பலன்களை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு கடனும் ஒருவருக்கு லாபமும் கொடுக்க போகும் ஒரு கிரகம், அதை பற்றி இன்றைய பதிவில் பார்த்துடலாம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசி மற்றும் ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களே, இருவருமே, அதாவது துலா ராசியில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் தாங்க. கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசியிலேருந்து 2ஆம் வீடாக ரிஷபமும் 7ஆம் வீடாக துலா ராசியும் அமைஞ்சிருக்குங்க. இது நல்ல ஒரு அமைப்பு தான். ஆனால் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த அளவு இளமையிலேயே கடினமான உழைப்பாளிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. வயசுக்கு மீறிய பொறுப்புகள் வந்து சேரும். அதுவே துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு வயதுக்கு மீறிய நபர்களோடு மிக நட்போடு பழகுவீங்க. பெரிய அந்தஸ்து, அதிகாரம், பதவியில் இருக்கிறவங்களோடு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். தோள் கொடுக்கும் தோழனாக துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில், அதாவது விசுவாசுவ வருஷம் முடிஞ்சு பராபவ வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்குதுங்க. மிக முக்கியமாக சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். வாக்கியப்படியும் சனி பேச்சு நடந்து முடிந்து விட்டது. சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்குறாரு, துலா ராசியை பார்க்கல. துலா ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. ஜூன் மாதத்திற்கு பிறகு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு போய் உச்சமடைய போகிறார். அப்போ அவரது 9ஆம் பார்வை மீன ராசியின் மீது பதியுதுங்க. மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது பதியுது. சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால் குரு பார்வையால் சுப சனியாக மாறுகிறார் சனி பகவான். அப்போ முதல்ல துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். 6ல் சனி இருந்தால் கடன் வாங்க வேண்டி வரும். ஏன்னா சனி பகவான் இருக்கின்ற இடத்தை விருத்தி செய்கிறவர். ஆனால் குரு பார்வையால் அந்த சனி பகவான் சுப சனியாக மாறுறார் இல்லையா? அப்போ எந்த விதத்தில் கடன் வரும்? வீட்டில் திருமணம் அல்லது ஒரு சுபகாரியம் நடக்கும், அதனை நடத்துவதற்காக கடன் வாங்குவீங்க. வேலையில் ஒரு முன்னேற்றம் அல்லது ஒரு வெளிநாட்டு வேலைக்காக காசு பணத்தை செலவு செய்வீங்க. அப்படிப்பட்ட சூழல் உருவாகுங்க. அதுக்காக கடன் வாங்குவீங்க. சொத்து, வீடு, மனை இது வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா 4ஆம் வீடான மகர ராசிக்கும் அதிபதி சனி பகவான் தான். 4க்கு உரியவன் 6ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் வீடு, வாகனங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கடன் வாங்கும் சூழல் உருவாகும். எப்படினாலும் சரிங்க, சனி பகவான் துலா ராசிக்காரங்களை கடன் வாங்க வைப்பார். ஆனாலும் அது சுப கடனாக இருக்குங்க, தேவையுள்ள கடனாகவே இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த அளவு லாபசனியாக இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். அது உங்களுக்கு 11ஆம் வீடு, லாபஸ்தானம். ஆனால் சனி பார்வை உங்கள் மீது விழுது. அப்போ துணை இல்லாமல் லாபம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை அரவணைத்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். சனி பார்வை உங்கள் மீது இருக்கிறதால சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் வருவதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் பணவரவுக்கு பிரச்சனைன்றது இருக்காது. லாபசனியாக இருப்பதால் நேரடி வேலை தொழில் அல்லது மறைமுக வேலை தொழில் இதன் மூலமாக பணலாபங்கிறது அதிகமாகவே கிடைக்குங்க. குறிப்பிட்டு பூர்வீக சொத்து விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அப்போ ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபசனியாக, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு கடன்கார சனியாக இருக்கிறார். உங்கள் வீட்டில் துலா ராசியில் பிறந்தவங்க, ரிஷப ராசியில் பிறந்தவங்க இருந்தால் இந்த விஷயங்கள் நடக்குங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும். துலா ராசியில் பிறந்தவங்க முக்கியமாக வண்டி வாகனத்தை இயக்கும்போது கவனமாக இருக்கணுங்க.
ஆடம்பர செலவு செய்யாமல் இருக்கணும். தேவையில்லாத காதல் விஷயங்கள் குடும்பத்தில் வரும், அதில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பயம் தேவையில்லைங்க. முக்கியமாக துளாராசி மற்றும் ரிஷபராசியில் பிறந்தவங்க லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்யுங்க, அது நல்லது. திருப்பதி சென்று, அதிலும் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சு வாங்க, நல்லது எல்லாமே நடக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.